அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆணி உத்திரத்துடைய மிக மிக முக்கியமான மந்திர பதிவுங்க. வருடத்தில் நடராஜ பெருமானுக்கு 6 முறை மட்டும்தான் அபிஷேகங்கள் பண்ணுவாங்க. இதில் தேவர்களுடைய பிரம்ம முகூர்த்த வேலையான மார்கழி மாதத்துலேயும் அப்புறம் சந்தியா காலமான ஆணி மாதத்திலும் நடக்கக்கூடிய இந்த மகா அபிஷேகம் தான் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. நடராஜருக்கு நடத்தப்படுகின்ற இந்த அபிஷேகத்தை யார் ஒருத்தங்க தரிசனம் பண்ணுறோமோ மிகப்பெரிய ஒரு புண்ணியமாக கருதப்படுது. இதனால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கர்ம வினைகள் எல்லாம் நீங்கும், செய்த பாவங்கள் எல்லாமே தீருங்கிறது தான் நம்பிக்கை. அப்படி சிவபெருமானுடைய எல்லா திருத்தலத்திலையுமே நமக்கு இன்றைக்கி ஆணி திருமஞ்சனமானது மிகப்பெரிய ஒரு விழாவாகவே கொண்டாடப்பட்டுருக்கு. அப்படிப்பட்ட இந்த ஒரு நாளில் நம்முடைய வீடாக இருக்கட்டும் கோவிலாக இருக்கட்டும் நம்ம சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திர பதிவு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மந்திரத்தை சொல்லி நம்ம வழிபடுவதன் மூலமாக இறையருள் கிடைக்கும். நமக்கு வேண்டிய காரியங்கள் எல்லாம் நமக்கு சிவனுடைய அருளாலே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு நல்லபடியான தீர்க்க சுமங்கல யோகம், நல்லபடியான ஒரு கணவன் மனசுக்கு பிடித்த ஒரு வாழ்க்கை அமையிறது. இது எல்லா விஷயங்களுமே நமக்கு நிச்சயமாக இறை அருளால் கிடைக்குங்க. அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த மந்திர பதிவு தான் இப்போ பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். நமக்கு ஒரு வருடங்கிறது தேவர்களுக்கு ஒரே ஒரு நாள் தான் கணக்கு. அதே மாதிரி தேவர்களுக்கு வைகரி அதாவது மார்கழி மாதம், காலை பொழுதுங்கிறது மாசி மாதம், உச்சி காலங்கிறது சித்திரை மாதம், மாலை பொழுதுங்கிறது ஆனி மாதம், ராத்திரி பொழுதுங்கிறது ஆவணி மாதம், அர்த்த ஜாமங்கிறது புரட்டாசி மாதமாக நமக்கு கணக்கிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இதில் சந்திய காலங்களில் ஆணியும் மார்கழியும் நமக்கு இறை வழிபாட்டுக்கான மிகச்சிறந்த ஒரு மாதங்களாக கருதப்படுது. இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய நமக்கு ஆணி திருமஞ்சனம், ஆணி உத்திரம் இந்த நாளானது ரொம்ப விசேஷமான நாளாக கருதப்படுதுங்க. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் மார்கழி மாதம் ஆருத்ரா தரிசனமும் ஆணி மாதத்தில் வரக்கூடிய இந்த ஆணி திருமஞ்சன தரிசனமும் 10 நாள் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க. எப்படி பங்குனி உத்திரம் விசேஷம் சொல்கிறோமோ அதே மாதிரி தான் ஆணியில் வரக்கூடிய உத்திரமும் ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா ஆணி உத்திரமே ஆடல் வல்லானுக்கான விழாவாக நமக்கு ஆணி திருமஞ்சன வைபவமாக போற்றப்படுது. அப்படிப்பட்ட இந்த ஆணி உத்திரம் நாளன்னைக்கு நமக்கு தேவர்களே இந்த ஆடல் அரசனுக்கு பூஜைகள் செய்வதாக சாஸ்திரங்கள் சொல்லுது. இந்த நாளில் நமக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா சிவன் கோவிலில் போயிட்டு நீங்கள் இன்றைக்கி நடராஜரை நம்ம தரிசனம் பண்ணுறது, சிவனை தரிசிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்படி உங்களுக்கு சிவன் கோவிலுக்கெல்லாம் எங்களால் போக முடியல, பக்கத்தில் நாங்கள் எங்கேயுமே இன்றைக்கி போகலாமா அப்படிங்கிறவங்க நம்முடைய வீடுகளில் ஒரே ஒரு தீபம், அதுவும் குறிப்பாக நெய் தீபம் நீங்கள் ஏற்றுங்க. முடியாதவங்க நல்லெண்ணெய் தீபம் மட்டும் இன்றைக்கி மாலை நேரத்தில் நீங்கள் ஏற்றி வச்சுட்டு சிவனுக்கு உகந்த வில்வ இலைகள் இருந்ததுன்னா வில்வ இலைகள் நீங்கள் சமர்ப்பிக்கலாம். இல்லாட்டி வேறு ஏதாவது வாசனையான பூக்கள் நீங்கள் சுவாமிக்கு நீங்கள் வச்சுட்டு நம்ம சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் இருக்குங்க. ஏன்னா இந்த நாளில் நம்ம சிவனை நம்ம வழிபடுறது, நடராஜரை நம்ம வழிபட்டோன்னா அந்த திருமஞ்சன தரிசனத்தை நம்ம அப்படி யாரெல்லாம் ஒருத்தங்க தரிசிக்கிறோமோ பெண்களுக்கு நல்ல ஒரு தீர்க்க சுமங்கல யோகம், அது தம்பதிகளுக்கு நல்ல ஒரு சுகமான ஒரு வாழ்க்கை, கன்னி பெண்களுக்கு நல்ல இடத்துல நமக்கு கல்யாணங்கள் நடக்கிறது, ஆண்களுக்கு மனதைரியம், உடல் பலம், வளங்கள் இதெல்லாம் கூடுங்கிறது தான் நம்பிக்கை. அதனால் முடிஞ்சவங்க கோவிலில் போய் வழிபாடு பண்ணுங்க. அப்படி முடியாதவங்க இன்றைக்கி மாலை நேரத்தில் தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை நீங்கள் 3 முறை சொல்லி வழிபட்டாலே போதும். வேண்டிய காரியங்கள் எல்லாமே சிவனுடைய அருளாலே நமக்கு நடக்கும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம்: கிருபா சமுத்திர ஸ்மூகம் திரிநேத்திரம் ஜடாதரம் பார்வதி வாமபாகம் சதாசிவம் ருக்ரமனந்த ரூபம் சிதம்பரேசம் ஹிருதி பாவயாமி. இந்த மந்திரத்தை இன்றைக்கி கொஞ்சம் சொல்கிறப்ப நம்ம கொஞ்சம் ஒரு கஷ்டமாக இருந்தால் கூட இதை நம்ம இன்றைக்கி 3 முறை நீங்கள் உச்சரித்தீங்கன்னா நமக்கு நடராஜருடைய அருளானது பரிபூர்ணமாக நிச்சயமாக கிடைக்கும். பெண்களுக்கு வேண்டிய வரங்கள் எல்லாமே நமக்கு இந்த மந்திரமானது தருங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய சூக்ஷ்மமே. இந்த மந்திரத்தை உங்கள் வீட்டு பூஜை அறையில் நம்ம இல்லாட்டி எங்கேயாச்சும் ஒரு அமைதியான ஒரு இடத்துல கிழக்கு இல்லாட்டி வடக்கு பார்த்து உட்காந்து நடராஜரை மனசார நினச்சி நீங்கள் சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக நமக்கு கேட்ட வரங்கள், பெண்களுக்கு எல்லா விதமான யோகங்கள், கணவருக்கு நல்ல ஆயுள், இது எல்லாமே
நமக்கு நடராஜருடைய அருளாலே நிச்சயமாக கிடைக்குங்க. அதனால் நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை இன்றைக்கி மாலையில் நீங்கள் மறக்காமல் சொல்லி பாருங்கள். இறையருள் நிச்சயமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கிடைக்கும். இந்த பதிவானது உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் நம சிவாய அப்படிங்கிற சக்தி வாய்ந்த சிவனுடைய நாமத்தை பதிவிடுங்க. சிவனுடைய அருளும் நடராஜருடைய அருளும் என்றைக்குமே உங்களுக்கு கிடைக்கும். இந்த பதிவு நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.